வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஆமாங்க, வந்தவங்களை மட்டும்தாங்க தமிழ்நாடு வாழ வைக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் யாரையும் வாழ விட மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் அவங்கள 2 பேரை ரொம்ப கொடூரமாக, அதாவது மிட் நைட்டில் கடை ஓப்பன் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக சித்திரவதை பண்ணி அவங்கள அணுவணுவாக துடிக்க சாக வச்சாங்க. சாகடிச்சு இவங்க என்னத்தை தான் சாதிச்சாங்க? எனக்கு 2020 நடந்தது. இப்போ தாங்க 2026 தாங்க அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 9 போலீஸ் கெட்டவங்க தான், ஆனால் அந்த ஒரு நீதிபதி நல்லவங்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்காக தாங்க நான் இந்த கேஸை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறதுக்கான ஒரே விஷயம் என்னன்னா, பொண்ணுங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை நம்ம பேசுகிறோம். உண்மையை சொல்ல போனால் இவங்க 2 பேர் பசங்க தானே, இவங்களுக்கு எங்கெங்கே போயிடுச்சு பாதுகாப்பு? இந்த நாட்டில் எதுக்குமே பாதுகாப்பு கிடையாதுங்க. எப்படின்னா அரசியல்வாதி அவன் போய் ரேப் பண்ணுறான்னா அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஓகேவா? அவன் கொலை பண்ணவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் அந்த சாமானிய மக்கள் என்னங்க பாவம் பண்ணாங்க? அவங்களுக்காக யாருங்க பேசுவா? அடுத்தது எந்த முதலமைச்சர் இந்த நாட்டை திருத்துவாங்க? எனக்கு தெரியலைங்க. யார் கையில் எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம், அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற பயம் தான் இருக்குதே தவிர பெருசாக எனக்கு எப்படி சொல்கிறதுனா, இவங்க இதை மாற்றிடுவாங்க, இவங்க இதை செஞ்சுருவாங்க, இவங்க இதை பண்ணிடுவாங்க அப்படின்றதுலாம் இல்லைங்க. எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு நம்ம நம்புறோமா? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நம்பக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இன்னொருத்தர் கையில் போய் நம்ம ஆட்சி கொடுக்குறோம். அவங்க எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? இலவசம் எதுவுமே வேணாம். ரோட்டில் நடந்து போகிற பொண்ணுக்கு பாதுகாப்பு இருந்தால் போதும், ஓகேங்களா? நைட்டில் வேலை செஞ்சுட்டு வர அப்பாங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் போதும், ஓகேங்களா? இது மட்டும் போதுங்க. அதாவது பெண் சுதந்திரம் ஆண் சுதந்திரம்லாம் இதில் எதுவுமே கிடையாது. இந்த அப்பா பையனுக்கு இப்போ தீர்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் இது எப்போ நிறைவேறும்? இப்போ இந்த தண்டனை எப்பயும் நிறைவேற்றுவாங்க? தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்றது நம்ம சந்தோஷப்படுறோம். பட் இந்த தண்டனை எப்போ நிறைவேற்றுவாங்கன்னு தெரியுமா? அதை பற்றி ஏதாச்சும் சொன்னாங்களா? எனக்கு தெரியல டீட்டெயில். உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதை பற்றியுமே பேசணுன்றது எனக்கு இருக்குது. ஏன்னா நானும் ஒரு எப்படி சொல்கிறது, மனுஷி தானேங்க. எல்லாருக்கும் தோணும்ல, பேசணும், பண்ணணும். எல்லாருடைய கஷ்டத்தையும் எனக்கு உண்மையிலேயே அந்த ஃபேமிலியோட வேதனை தாங்க அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிச்சு. இந்த கண்துடைப்புக்காக கொடுத்த மாதிரி கொடுத்து பின்னாடி இந்த கேஸை கேன்சல் பண்ணுறாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. எல்லாம் கடவுள் கையில் தாங்க இருக்குது. ஆனால் மனுஷங்க வாழ்கிற உலகத்தில் நம்ம வாழலை, மிருகங்கள் வாழ்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது மட்டும்தாங்க. எனக்கு புரியலைங்க எப்படி நடக்குதோ, பார்க்கலாம். என்னோட சேனல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.